காலையில் கண்டிப்பாக எழுந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த உறுதியான மனநிலையோடைய நம்ம தூங்க போகணும். தூங்க தொடங்கணும். ஏன்னா தூக்கம் வந்த உடனே சிலருக்கு அந்த மனநிலை நம்ம காலையில் எழுந்திருக்கணும், அதிகாலையிலே எழுந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலை தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கும். தூக்கம் வரும்போது நமக்கு சந்தேகமாயிடும். அந்த தூக்கத்தோட தன்மை எப்படி? தூக்கம் வந்த உடனே நம்மளால் கண்டிப்பாக காலையில் எந்திரிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடும். ஏன்னா தூக்கத்தின் தன்மை அப்படி. அதனால தான் தூங்கும்போதே, அந்த தூக்கம் வரும்போதே, இரவு தூங்கும்போதே அந்த தூக்கம் நமக்கு வரும் பாருங்க, அப்போவே அந்த உறுதிங்கிறது மனசில் இருக்கணும். நினைவுபடுத்திக்கிட்டே தூங்கணும். காலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த உறுதியோடையே தூங்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும், தூக்கம் வருவதற்கு முன்பு வரைக்கும் விழிப்போடு இருப்போம். அப்போ நம்ம காலையில் எழுந்திருக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணுவோம். தூக்கம் அதாவது வருவதற்கு முன்பு விழிப்போடு இருக்கிற வரைக்கும் இரவு காலையில் எழுந்திருக்கணும், 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தூங்க தொடங்குவோம். அந்த தூக்கம் வரும் பாருங்கள், அந்த தூங்க தொடங்குவோம். தூக்கம் நமக்கு நம்முடைய கண்ணெல்லாம் சோர்ந்து தூங்க தொடங்குவோம். அப்போ நமக்கு சந்தேகமாக இருக்கும், நம்மளால் காலையில் எழுந்திருக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வந்துடும். நம்மளால் காலையில் எழுந்திருக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நம்ம இழந்துரும். ஏன்னா தூக்கத்தின் தன்மை அப்படி. தூக்கம் அப்படிப்பட்டது. அப்போது உங்களுக்கு தூங்கும் போதே தெரிஞ்சிடும், தூங்க தொடங்கும் போதே தெரிஞ்சிடும். காலையில் எழுந்திருப்போமா மாட்டோமாங்கிறது தூங்க தொடங்கும் போதே தெரிஞ்சிடும். அந்த உறுதியான மனநிலையோடு தூங்கணும். காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கணும், நம்ம நினச்சபடி எழுந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த உறுதியான மனநிலையை இழக்காமல் தூங்க தொடங்க வேண்டும். தூங்கி கொண்டிருக்க வேண்டும். தூங்குவதற்கு தொடங்க வேண்டும், தூங்கி கொண்டிருக்க வேண்டும், தூங்க வேண்டும். அதுதான் நம்ம அதிகாலையில் எழும்புவதற்கான ஒரு சரியான மனநிலை. அப்போ நம்ம அதிகாலையில் எழும்புவோமா மாட்டோமான்னு நமக்கு முத நாள் தூங்குவதற்கு முன்பு நம்ம முடிவெடுப்போம். தூக்கங்கிறது வரும். அப்போது தூங்க தொடங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம அதிகாலையில் எழுந்திருப்போமா மாட்டோமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நான் லஞ்சமே வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவெடுத்தார். ஆனால் அந்த லஞ்ச பணத்தை பார்த்த உடனே, ஒருத்தர் லஞ்சம் கொடுத்த உடனே அவருக்கு அந்த உறுதியை இழந்து விட்டார். அது மாதிரி ஒருத்தர் நான் இனிமேல் அதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடவே மாட்டேன், லட்டு இந்த மாதிரி ஸ்வீட்டு சாப்பிடவே மாட்டேன், உடம்பு கேடு அப்படின்னு முடிவெடுத்தார். அந்த ஸ்வீட்டை பார்த்த உடனே மனசு மாறிடுவார். அதே மாதிரி தான் நம்ம முடிவு எடுக்கிறோம். அது கட்டுப்பாடுகளை நம்ம கடைபிடிக்கிறோம், விதிக்கிறோம். அதே நேரத்தில் அந்த கட்டுப்பாடுகள் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மயங்கி விடுகிறோம். அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க தவறி விடுகிறோம். அப்போ தான் நம்ம தன்னம்பிக்கை இழந்துடுறோம். அதே மாதிரி தான் நம்மளை பலவீனப்படுத்துகிற விஷயம் நிறைய இருக்குது. அதுக்கு நம்ம உறுதிமொழி எடுக்கிறது ஈஸி. ஆனால் அந்த சந்தர்ப்பம் வரும்போது நம்ம தடுமாறிடும். அப்படி நிறைய விஷயம் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு ஒரு நேர்மையாக இருக்குது. லஞ்சம் ஊழல் பண்ணுறது, ஏமாற்றக்கூடாது அப்படின்னு அந்த பணத்தை பார்த்த உடனே அவங்க தடுமாறிடுவாங்க. தடுமாறி என்ன பண்ணுவாங்க, ஏமாற்ற ஆரம்பிச்சிருவாங்க, திருட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி உணவு கட்டுப்பாடும் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி உணவை சாப்பிடக்கூடாதுப்பா, காஃபி குடிக்கக்கூடாது, அல்ல அல்வா சாப்பிடக்கூடாது, அல்ல பரோட்டா சாப்பிடக்கூடாது, உடம்பு கேடு அப்படின்னு நம்ம நினைப்போம். கேக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதை மனசுக்குள்ளே நினைப்போம். அந்த கேக்கை பார்த்த உடனே நம்ம தடுமாறிடுவோம். அல்லது ஒரு டீயை பார்த்த உடனே, காஃபியை பார்த்த உடனே நம்ம தடுமாறிடுவோம். நம்ம உறுதிமொழி காற்றோடு மறைந்து விடும். அதனால் அதை பார்க்கும்போது நமக்கு அந்த உறுதிமொழி இருக்கணும். அது மாதிரி தான் காலையில் எழுந்திருக்கணும்னு எல்லாருமே உறுதிமொழி எடுப்பாங்க. நிறைய பேர் உறுதிமொழி எடுப்பாங்க. எப்போ விழிப்போடு இருக்கிற வரைக்கும், நைட்டு தூக்கம் வருவதற்கு முன்பு, தூங்குவதற்கு முன்பு வரைக்கும், விழித்து கொண்டு இருக்கிற வரைக்கும் காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு உறுதிமொழி எடுப்பாங்க. அந்த தூக்கம் வரும் பாருங்கள் கண்ணில், அந்த தூங்க தொடங்குவாங்க பாருங்கள், அப்போவே அவங்க அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், நம்மளால் காலையில் எழுந்திருக்க முடியுமா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். ஏன்னா அந்த தூக்கம் அந்தளவுக்கு ஒருத்தரை மயக்கக்கூடியது. தூக்கங்கிறது எப்படிப்பட்டது? ஒரு சுவையான உணவு போல். ஒரு சுவையான உணவுனா ஒரு அல்வாவை போல், ஒரு பூந்தியை ஒரு லட்டை போல், ஒரு அல்வா, லட்டு, ஒரு பரோட்டா, ஒரு அதை போல்
ஏன்னா இந்த உணவுகள் நம்மளை எப்படி அடிமைப்படுத்துமோ அதுவும் தூக்கமும் நம்மளை அடிமைப்படுத்தும். தூக்கமும் ரொம்ப சுகமானது. எப்படி உணவுகள், அதாவது டீ காஃபி இதெல்லாம் குடிக்கக்கூடாது தான். ஆனால் அந்த டீ காஃபி வந்து நமக்கு ரொம்ப சுகமாக இருக்கும், நம்ம அடிமைப்படுத்துகிற அளவுக்கு சுகம் நிறைந்தது. அது மாதிரி தூக்கமும் அப்படி தான். அதனால் தூங்குவதற்கு முன்பு நம்ம விழிப்போடு இருக்கிற வரைக்கும் உறுதிமொழி கொடுக்கலாம், நான் காலையில் எழுந்திருப்பேன், 3 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த தூங்க தொடங்குவோம் பாருங்கள் நைட்டு, அந்த தூக்கம் கண்ணில் வந்த உடனே நம்ம மயங்கிடுவோம், அந்த தூக்கத்துக்கு அடிமையாயிடுவோம். நம்ம அந்த உறுதிமொழியை காற்றோடு பறக்க விட்டுருவோம். நம்மளால் கண்டிப்பாக காலையில் எழுந்திருக்க முடியாது. ஏன்னா அந்த தூக்கத்தோட சுகம் அந்த மாதிரி, அந்த தூக்கம் அந்த மாதிரி சுகம் நிறைந்தது. அது மாதிரி அதே மாதிரி என்ன ஆகும், காலையில் எழுந்திருக்க வேண்டிய நேரத்தில் அலாரம் அடிக்கும், நம்ம வச்சுருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம சுகமாக தூங்கிட்டுருப்போம், கண்டிப்பாக எழுந்திருக்க மனசே வராது. அப்போது அது சரியான தூக்கம் கிடையாது, நம்மை அடிமைப்படுத்துகிற தூக்கம் அது. நம்ம நினச்ச மாதிரியே காலையில் எழுந்திருக்கணும். அந்த உறுதியான மனநிலை இழக்கவே கூடாது. என்ன தான் தூக்கம் வந்தாலும் காலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவு இருக்குது பாருங்கள். 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு அலாரம் வைக்கிறோம். அந்த தூக்கம் கண்ணில் வரும்போதே, நம்ம தூங்க தொடங்கும் போதே நாம் அந்த உறுதியை இழந்து விடக்கூடாது, அந்த உறுதியோடே தூங்கணும். இது மாதிரி பயிற்சி எடுக்கணும், மென்மையாக பயிற்சி எடுக்கணும், நுட்பமாக பயிற்சி எடுக்கணும். அந்த தூங்க தொடங்கும் போதே, தூங்கி கொண்டிருக்கும் போதே காலையில் எழுந்திருக்க வேண்டும் என்கிற அந்த உறுதிமொழி நம்ம எடுத்தோம் பாருங்கள். அந்த உறுதி குறையாமல் தூங்கி கொண்டிருக்க வேண்டும், தூங்க தொடங்க வேண்டும், அந்த தூக்கத்துக்குள்ளே போகணும். அந்த உறுதியை நாம் இழக்கவில்லை என்கிற உணர்வுடன் அதான் சுயநனவோடு தூங்குறதுன்னு அர்த்தம். சுயநனவோடு நம்ம தூங்குறதுங்கிறது அதுதான் அர்த்தம். அந்த உறுதி இழக்காமல், உறுதி குறையாமல், நம்ம என்ன உறுதிமொழி எடுத்தோமோ அந்த உறுதிமொழி குறையாமல், உறுதிமொழிக்கு ஒரு மதிப்பு இருக்கணும். அந்த விழிப்புணர்வோடு, அந்த சுயநனவோடு நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கணும், தூங்க தொடங்கணும், தூக்கத்துக்குள்ளே போகணும். அப்படி தூங்கிட்டிங்கன்னா நீங்கள் தூக்கத்தை ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ அதையும் நீங்கள் நினச்ச மாதிரியே 3 மணிக்கோ 4 மணிக்கோ நீங்கள் நினச்சிங்கன்னா எழுந்திரிச்சிருவீங்க. எழுந்திருக்கிறது உங்களுக்கு ஈஸி. எப்படி ஒரு விஷயத்தை பார்த்த உடனே ஒரு உறுதிமொழி எடுப்பாங்க, நம்ம லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு உறுதிமொழி எடுப்பாங்க. ஆனால் ஒருத்தர் ஒரு 10 லட்ச ரூபா லஞ்சம் கொடுக்குறாரு அப்படின்னா அவங்க தடுமாறிடுவாங்க. அதிகாரத்தை இப்போது அந்த பதவிக்கு போகும்போது நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், அரசியல் பதவிக்கு போகும்போது லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நினைப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது, ஒரு உயர் பதவிக்கு போகும்போது, ஒரு ஆட்சி பதவியை கைப்பற்றும் போது நிறைய கோடிக்கணக்கான பணம் லஞ்சமாக கிடைக்கிது, ஈஸியாக கிடைக்கிது, எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கும்போது அவங்க அந்த நிலை தடுமாறிடுவாங்க, மயங்கிடுவாங்க. அது மாதிரி உணவும் சரி, உணவு எதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துதோ அது நம்மளுடைய உறுதியை தகர்த்து விடும். அதனால தான் அடிமைத்தனம் என்பது மன உறுதியை தகர்த்து விடும். ஒரு உணவை சாப்பிடக்கூடாது, பிரியாணி மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது, உடம்பு குண்டாயிடும், அது ஆகிடும், இது ஆகிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதை பார்த்த உடனே இந்த உறுதிமொழியை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா, நாளையிலேருந்து பார்த்துக்கலாம், இன்றைக்கி சாப்பிட்ருவோம், இன்றைக்கி நம்ம இதெல்லாம் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி தகர்ந்து போய்விடுவோம். நம்மளை தகர்த்தி விடும். இப்போ அது மாதிரி பெண்களும் அந்த மாதிரி அதுவும் பலவீனப்படுத்தும். ஆண்களை பலவீனப்படுத்தும். பெண்ணை பார்த்த உடனே அவன் தடுமாறிடுவான், அவன் கட்டுப்பாடோட இருப்பான். இதெல்லாம் தப்பு. சில பெண்களிடம் தவறான ஒரு விபச்சாரம் அப்படின்னா விபச்சாரத்திற்கான அப்போ விபச்சாரம் இது போன்ற உறவுகளை வச்சுக்கூடாது, ஒரு மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனால் ஒரு தகாத உறவுக்கான வாய்ப்பு வரும்போது அவன் தடுமாறி போய் வீழ்ந்து போயிடுவான். அந்த மாதிரி தான் அது மாதிரி ஒரு பெண்ணுக்கும் அப்படி தான். ஒரு ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அவளால் சில டைம்களில் அவளால் அந்த சந்தர்ப்பம் வரும்போது அவளால் ஒழுங்காக இருக்க முடியாது. அப்போது அந்த சந்தர்ப்பம் வரும்போது நம்ம உறுதி குறையாமல் இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் மன உறுதி என்பது. அந்த வகையில் தூக்கத்தை வெல்வது ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமானது, ரொம்ப நுட்பம் நிறைந்தது. சும்மா முரட்டுத்தனமாக நம்ம அலாரம் வச்சு எழுந்திருக்கக்கூடாது. அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, அந்த மனப்பான்மை இருக்குது. தூங்க தொடங்கும் போதே, நம்ம கண்ணில் வரும்போதே, இரவு நேரத்தில் நம்ம தூங்கும்போது அந்த உறுதி குறையாமல் தூங்க வேண்டும், மன உறுதி குறையாமல் தூங்க வேண்டும்.
காலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த முடிவில் மாற்றம் ஏற்படாமல் அந்த மாற்றத்தில் உறுதி குறை அந்த காலையில் எழுந்திருக்கணும், 3 மணிக்கு எழுந்திருக்கணும், 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்திருப்போம். அந்த உறுதிமொழியில் கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாமல், கொஞ்சம் கூட உறுதி குறையாமல் நம்ம தூக்கத்துக்குள்ளே போகணும். தூங்கிக்கிட்டே இருக்கணும். தூங்கும்போதே நமக்கு ஒரு சுயநினைவு இருக்கணும். நாம் என்ன நினச்சிருக்கோம், 3 மணிக்கு எழுந்திருக்கணும், அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தான் நம்ம தூங்கிட்டு இருக்கணும். அந்த உணர்வு எப்போ 3 மணி வரும் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற உணர்வோடே தூங்கணும். நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கணும்னா அப்பப்போ நமக்கு நினப்பு வரும். நம்ம தூங்குகிறோம் என்கிற நினப்பு. மணி இப்போ என்னவா இருக்கும், 1 மணியாக இருக்குமோ, 12 மணியாக இருக்குமோ, 2 மணியாக இருக்குமோ, ஒருவேளை 3 மணி ஆகிருக்குமோ, இப்போ அலாரம் அடிக்குமோ அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் சுயநினைவுலாம் இருக்கும் தூங்கும்போதே. அப்பப்போ முழிப்பு வரும்போதெல்லாம் நமக்கு எப்போ எழுந்திருக்கணுங்கிற நினப்பு வரணும். அதை மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த உறுதிமொழிங்கிறது என்னென்ன, அதை நினைவில் வைத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நினைவை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அந்த உறுதிமொழி உறுதி குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம். உறுதி குறைந்த மொழியாக இருக்கிறது என்று அர்த்தம். அதனால் எது உறுதிமொழிங்கிறனா அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம நினப்பில் இருக்கணும். நினப்பில் இருந்தால் தான் கட்டுப்பாடு. ஒரு மனைவிங்கிறவ அவன் அந்த கணவனின் நினைவில் இருக்க வேண்டும். அவள் எப்போதும் நினைவில் இருக்கான்னா அவளுக்கு உண்மையாக இருக்கான்னு அர்த்தம். அவளுக்கு உண்மையாக இருப்பதில் அவன் உறுதியாக இருக்கிறான் என்று அர்த்தம். எப்பவும் தனது மனைவி அவளுடைய நினைப்பில் அவனுடைய நினைப்பிலே இருக்கிறா அப்படின்னா அவன் அதுக்கு என்ன அர்த்தம், அந்த மனைவிக்கு அவன் உண்மையாக இருப்பதில் உறுதியாக இருக்கிறான் என்று அர்த்தம். என்றைக்கு அவன் உண்மையாக இல்லையோ அப்போவே அவளை மறந்துடுவான். அவன் நினைப்பில் அவன் இருக்க மாட்டான். மனைவிங்கிறவ அவனுக்கு மறந்து போயிடுவான். அதனால் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், வேற ஒரு பொண்ணை பார்க்கும்போது அந்த பெண்ணிடம் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு இவனுக்கு ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா இவன் தடுமாறிடுவான். இவன் மனைவிக்கு உண்மையாக இருப்பதில் உறுதியாகவே இருக்க மாட்டான். இவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் மனைவிக்கு உண்மையாக இருப்பதில் அவன் இன்னும் உறுதியாக இருக்கணும். இன்னும் உறுதி கூட வேண்டும். அதுதான் அந்த உறுதி என்பது. அந்த சந்தர்ப்பம் வரும்போது தான் தடுமாறிடுவாங்க. உறுதிமொழி எடுக்கிறது ஈஸி, ஆனால் அந்த சந்தர்ப்பம் வரும்போது தடுமாறிடுவாங்க. ஒரு அல்வா சாப்பிடக்கூடாது, லட்டு சாப்பிடக்கூடாது, மைசூர் பாக்கு, பால்கோவா, ரசகுல்லா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு, குலாப் ஜாமுன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அதை பார்த்த உடனே தடுமாறிடுவாங்க. அதை பார்த்த உடனே அந்த வாசனை மூக்கை துடைக்கும் போது தடுமாறிடுவாங்க. அந்த உறுதிமொழியை கைவிட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள். அது மாதிரி தூக்கமும் அப்படிப்பட்ட விஷயந்தான். அந்த தூக்கத்தை ஒரு மொபைல் ஃபோனும் அப்படி தான். மொபைல் ஃபோனை பார்த்த உடனே தடுமாறிடுவாங்க. மொபைல் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணோம், ரொம்ப ஓவராக பார்க்குறோம், அது நம்மளை அடிமைப்படுத்துகிற விஷயங்கள் இருக்குல்ல இதெல்லாம். அதனால் உறுதிமொழி நம்ம எடுத்த மாதிரி நம்ம நினச்சா மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த உறுதிமொழியோடு அதை கடைபிடிக்கணும். அந்த உறுதி குறையாமல் அதை பின்பற்ற வேண்டும். அதை பார்க்கணும். ஒரு தூங்க தொடங்கும் போதே, தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் என்கிற அந்த உறுதிமொழி நமக்கு நினைவில் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் காலையில் எழுந்திருக்க முடியும். சும்மாலாம் சாதாரணமாக எந்திரிக்க முடியும். அந்த பொறுப்பை நம்ம என்ன பண்ணுறோன்னா அலாரத்துக்கிட்ட விட்டுறோம். அதுவும் 3 மணி அலாரம் அடிக்கும்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படி நினச்சிக்கிறோம். நாம் மறந்துடுறோம். ஆனால் அந்த அலாரம் கரெக்டாக நம்ம வச்ச மாதிரி அடிக்குது. அந்த அலாரமே மறந்து போச்சுன்னா நம்ம செட் பண்ணுறோம். 3 மணிக்கு அலாரம் அடிக்கணும்னு செட் பண்ணுறோம். அதிகாலையில் 3 மணிக்கு அலாரம் அடிக்கணும்னு நம்ம செட் பண்ணி தான் தூங்குகிறோம். அந்த அலாரம் கரெக்டாக ஞாபகம் வச்சு அடிக்குது. அது மறந்து போச்சுன்னா 3 மணிக்கு நம்மளை அலாரம் அடிக்கணும்னு சத்தம் போடணுன்னு இவர் செட் பண்ணி வச்சாரே, அது மறந்து போச்சுன்னா என்ன ஆகும்? அது கரெக்டாக ஞாபகம் வச்சா தான் அந்த அலாரம் மாதிரி நம்ம இருக்கணும். அப்போ அலாரத்துக்கு நினப்பு இருக்குது. காலையில் 3 மணிக்கு, அதிகாலையில் 3 மணிக்கு நாம் கத்த வேண்டும், சத்தம் போட வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். அதுபோல் சத்தம் போட வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறது. அந்த 3 மணி வந்தோடனே அது அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ அலாரத்துக்கு ஒரு நினைவாற்றல் இருக்குது. நம்ம செட் பண்ணுறோம். அது மாதிரி தான் செட் பண்ணிவிட்டு தூங்கணும். அலாரங்கிறது என்ன தெரியுமா? செட் பண்ணிவிட்டு தூங்குறது. நம்முடைய மூளையில் ஏற்படுத்துவது தான் அலாரம். அலாரத்துக்கு தமிழில் என்னன்னு தெரில. அப்படின்னா அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு தூங்கணும். கரெக்ட். அலாரம் என்பது வெளியில் இல்லை, கடிகாரத்தில் அல்ல, நமது மூளையில் இருக்கிறது.
அலாரம் என்பது நமது மூளையில் இருக்கிற ஒரு அமைப்பு, மூளையின் செயல்பாட்டில் உள்ள ஒரு அமைப்பு, உறுதிமொழி. அலாரம்னா என்ன? உறுதிமொழி. நீ காலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு. அந்த உறுதிமொழி, நம்ம காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு நம்ம உறுதிமொழி எடுத்துக்கிட்டு நம்ம தூங்குகிறோம். அது என்ன சொல்லுவாங்க? கடிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் கடிகாரம்னு சொல்லுவாங்க. நமக்குள்ளே ஒரு கடிகாரம் இருக்குது. காலையில் எழுந்திருக்கணும்னா நம்ம அலாரம் வைக்க வேண்டியவே தேவையே இல்லை. உயிர் கடிகாரம்னு ஒன்று இருக்குது. அந்த டைம் வந்தால் நம்ம வழக்கம் போல் எழுந்திருக்கணும். வழக்கம் போல் எழுந்தோம் அப்படின்னா நம்ம எழுந்திருக்கிறதுல நம்ம உறுதி, தடுமாற்றம் இல்லாத ஒரு உறுதி நம்மக்கிட்ட இருந்ததுன்னா, அப்போது காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி 3 மணிக்கு எழுந்திருக்கணும், 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படி எழுந்திங்கன்னா டெய்லி எழுந்திருப்பீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற உயிர் கடிகாரம் கரெக்டாக உங்களை எழுப்பி விட்டுரும். அதனால தான் அந்த கடிகாரம் இல்லாத அந்த காலங்களில், கடிகாரம் இப்போ தானே கண்டுபிடிச்சாங்க. கடிகாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் எதை வச்சு அந்த நேரத்தை கணக்கிட்டாங்க? அந்த உயிர் கடிகாரம். சூரியன் எங்கே இருக்குது? சில நாடுகளில் சூரியன் தெரியாது, மேகமூட்டமாக இருக்கும்போது சூரியன் தெரியாது. இருந்தாலும் அவங்க நேரத்தை கரெக்டாக கணக்கிட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்க அந்தளவுக்கு மன உறுதியோடு இருந்திருக்காங்க. அந்த உறுதி குறையாமல் இருந்திருக்காங்க, நேர்மையாக இருந்திருக்காங்க, கட்டுப்பாடாக வாழ்ந்திருக்காங்க. கட்டுப்பாடாக வாழ்ந்தால் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் கடிகாரம் வேலை செய்ய தொடங்கும். அந்த டைமுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக, இந்த டைம் வந்துருச்சா உங்களுக்கு தெரியும், இந்த டைம் வந்துருச்சா எழுந்துருவீங்க. உங்களுக்கு கடிகாரமே தேவையில்லை, எழுந்துருவீங்க. போதும், தூங்கி முடித்தது போதும். அதனால் வெளியே இப்போ இந்த கடிகாரத்தை கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா? அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த கடிகாரத்தை நம்ம மறந்துட்டோம். அந்த உயிர் கடிகாரத்தை நாம் மறந்து விட்டோம். நமக்குள்ளே இருக்கிற ஒரு கடிகாரம், நமக்குள்ளே இருக்கிற ஒரு அலாரம், அதை நாம் மறந்து விட்டோம். வெளியில் இருக்கிற கடிகாரத்தையும் அலாரத்தையும் நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படி அந்த வெளியில் இருக்கிற கடிகாரம் நமக்குள்ளே இருக்கிறத நம்ம மறந்துட்டோம்னா, வெளியில் என்ன தான் அலாரம் அடித்தாலும் சிலர்லாம் 10-15 அலாரம் செட் பண்ணுவாங்க. 3 மணி, 3:30 மணி, 4 மணி, 4:30 மணி, 5 மணி, 5:30 மணி, 6 மணி, 6:30 மணி, 7 மணி வரைக்கும் அது கத்திட்டு கிடக்கும். கத்துற ஒவ்வொரு நேரத்துலையும் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிட்டே இருப்பாங்க. அதனால் வெளியில் என்ன தான் அலாரம் வச்சாலும் நாம் எழுந்திருக்க மாட்டோம். நமக்குள்ளே அலாரம் இருக்குது, நமக்குள்ளே இருக்கிற ஒரு அலாரம் இருக்குது. அதை கண்டுபிடிக்கணும், அந்த அலாரத்தை செட் பண்ணணும். அந்த அலாரங்கிறது என்னது? மன உறுதி சார்ந்தது. மன உறுதி இருக்கிறவங்கக்கிட்ட தான் அந்த அலாரம் வேலை செய்யும். கட்டுப்பாடாக இருக்கணும். பார்த்தீங்களா? கட்டுப்பாடாக இருந்தால் நமக்கு வெளியே அலாரம் தேவையில்லை, வெளியில் ஒரு கடிகாரம் தேவையில்லை. ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து ஒரு கடிகாரம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில் நமக்கு மன உறுதி இருந்தால், கட்டுப்பாடு இருந்தால், நமக்குள்ளே இருக்கிற அலாரம், நமக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் கடிகாரம், அதை நம்ம ஓட வைக்கணும். அதனால் அப்போ வெளியில் தான் கடிகாரங்கிறது. அப்போ கடிகாரங்கிற கண்டுபிடிப்பே எது? அலாரம் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு. அது ஒரு தேவை, அது நமக்குள்ளே இருக்குது. அந்த தேவையை உணர்ந்து தான் நம்ம வெளியில் கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா அதற்கான விதிமுறைகள் இதை பின்பற்றினால் மட்டும்தான். இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. வேறு யாருமே நான் சொல்லுகிற அந்த இதுதான் இறுதி. பூமி உருண்டைன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார் பாருங்க. பல்வேறு யூகங்கள் சொன்னாங்க, பூமி உருண்டைன்னு ஒருத்தர் நிரூபித்தார். அவ்வளோதான், அதுக்கு மேலே முடிஞ்சு போச்சு. அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. பூமி உருண்டையா சதுரமா தட்டி, அது மாதிரி தான் இதுவும். காலையில் எழுந்திருக்கணும்னா அதற்கான விதிமுறைகள் தான் இது. அதுக்கான விதிமுறைகள் தான் நான் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு பல்வேறு விதிமுறைகள் நான் சொல்லியிருப்பேன். அதில் எல்லாமே அடங்கும். அதில் இதுவும் ஒன்று. இதுதான் ஒரு உறுதியான இது. அந்த அளவுக்கு அதை பார்த்தோன்னே அது தூக்கங்கிறது நம்மளை அதை நம்மை அடிமைப்படுத்தக்கூடியது. தூக்கம் என்பது அவ்வளோ சுகமானது. அதில் அந்த தூக்கம் வரும்போது நம்ம தடுமாறிடுவோம். காலையில் எழுந்திருக்கணுங்கிற அந்த முடிவை நம்ம எடுத்துகிட்டு தூங்க தொடங்குவோம். தூக்கம் நமது கண்களில் வர்ற வரைக்கும் நம்ம உறுதியாக இருப்போம். வந்த பிறகு தடுமாறிடுவோம். நம்மளால் காலையில் எழுந்திருக்க முடியுமா அப்படின்னு நம்ம அந்த அளவுக்கு அதை அடிமைப்படுத்தக்கூடியது. அந்த நேரத்தில் அதாவது தூங்க தொடங்கும்போது, தூக்கம் நமது கண்களில் வரும்போது, தூங்க தொடங்கும்போது, தூங்கி கொண்டிருக்கும்போது அந்த சுயநனவு அப்பப்போ நமக்கு வரும். அப்போ நமக்கு அந்த நினப்பு வரணும், காலையில் எழுந்திருக்கணும்.
அப்படிங்கிற அந்த நினப்பில் எந்த வித மாற்றமும் இருக்கக்கூடாது. அதுதான் இப்போ நிறைய பணப்புழக்கம் இருக்கிற இடத்துலையும் நம்ம நேர்மையாக இருக்கணும். கல்லாப்பட்டி நம்மக்கிட்ட இருக்கும். ஒரு கேஷியராக இருப்பாங்க. கேஷியராக இருக்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா மன உறுதி நிறைஞ்சவங்க தான் இருப்பாங்க. ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, அவங்க கேஷியராக இருப்பாங்க. கேஷியராக வேலை பார்க்குறவங்க அவங்க முதலாளியோட நம்பிக்கை பெற்றவர்களாக இருப்பாங்க. நேர்மையானவர்களுக்கு தான் கேஷியராக வேலை பார்க்குற அந்த வாய்ப்பு கிடைக்கும். அவ்வளோ பணத்தை பார்த்தாலும் அவங்க உறுதியாக இருப்பாங்க. அவங்க அதிலேருந்து 5 காசு கூட எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பணத்தை பார்த்தாலும் உறுதியாக இருக்கணும். கோடி ரூபாயை பார்த்தா கூட அது நம்முடையது இல்லைன்னா அதிலேருந்து கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம். அதனால் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம தடுமாறிடக்கூடாது. பார்த்துக்கிட்டே உறுதியாக இருக்கணும். அதுதான் மன உறுதி என்பது. அதனால் சில பெண்கள் கூட கணவனுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு ஆண்களை பார்க்கும்போது அந்த ஆண் கண்டிப்பாக நமக்கு கிடைப்பான் அப்படின்னு நினைக்கும்போது அந்த கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த நினப்பில் உறுதி இழந்துருவாங்க. உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தடுமாறிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம உறுதிமொழி எடுக்கிறது ஈஸி. ஆனால் அந்த சந்தர்ப்பம் அமையும் போது தடுமாறிடுவாங்க. அவங்களால உறுதியாக இருக்க முடியாது. அதனால் உறுதிங்கிறது என்னென்னா நினச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த நினப்பில் இருக்கணும். உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற நினப்பு எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கணும். நாம் எடுக்கிற உறுதிமொழியில் உறுதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அந்த உறுதிமொழிக்கு உண்மையாக இருக்கணும். நாம் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த உறுதிமொழிக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே வாழ வேண்டும். ஒரு கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா நீ நினச்சா உனக்கு எப்படிப்பட்ட ஆண்களும் உனக்கு கிடைப்பாங்க. ஒரு ஆணை பார்க்குற அழகான ஆண்கள் உனக்கு கிடைப்பாங்க. நீ விருப்பப்பட்ட ஆண்கள் உனக்கு கிடைப்பாங்க. இருந்தாலும் நீ உனது கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நினப்பு உனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த நினப்பில் நீ உறுதியாக இருக்கணும். அந்த ஆண்களை பார்க்கும்போது உனக்கு அந்த உறுதி உனது கணவன் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். உன் கணவன் உன் நினப்புக்கு வரணும். ஒரு அழகான ஆணை பார்க்கும்போது நீ அந்த உறுதியை இழக்கிற அப்படின்னா நீ பலவீனமாக இருக்க. உன்னுடைய உறுதிமொழிக்கு நீ உண்மையாக இல்லை. உன்னுடைய கணவனுக்கு உண்மையாக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. உன்னுடைய உறுதிமொழிக்கு உனக்கே நீ உண்மையாக இல்லை. உனது நினப்புக்கு நீ எடுத்த உறுதிமொழிக்கு நீ உண்மையாக இல்லை. உனக்கு நீ உண்மையாக இல்லை. நீ பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். உன்னை அடிமைப்படுத்துன்னு அர்த்தம். ஒரு ஆண் உன்னை அடிமைப்படுத்துகிறான் அப்படின்னு அர்த்தம். நீ உறுதியாக இருக்க முடியல. எனது கணவனுக்கு நான் உண்மையாக இருக்க முடியலன்னா நீ உறுதியாக இருக்க முடியல. ஒரு ஆண் ஆண்கள் உன்னை அடிமைப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு ஆண்களும் ஒரு பொண்ணை பார்த்தா, ஒரு அழகான பொண்ணை பார்த்தா அவள் எனக்கு கிடைப்பா அப்படின்னு அவள் கிடைக்கலன்னா கூட இவன் என்ன பண்ணுறான், அவன் ஏங்க ஆரம்பிச்சிடறான். தனது மனைவியை மறந்து விடுகிறான். தனது மனைவிக்கு உண்மையாக இருப்பதில் அந்த உறுதியை இழந்து விட்டு அந்த ஒரு கிடைக்காத பொண்ணுக்கு கூட இவன் ஏங்க ஆரம்பிச்சிடறான். ஐயோ நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நம்ம மனைவிக்கு நம்ம உண்மையாக இருக்கணுமே அப்படிங்கிற அந்த நினப்பை இழந்து அந்த பொண்ணு கிடைக்கலன்னா கூட அந்த பெண்ணிற்காக ஏங்க இந்த பெண் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெண்ணோட ஒரு காதல், இந்த பெண்ணோட ஒரு உறவு ஏற்பட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிற்காக இவன் அந்த உறுதியை இழந்து விடுகிறான். அந்த பெண்ணிற்கு தனது மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை இழந்து விடுகிறான். அதனால் உறுதினா என்னென்னா, நீ எத்தனை பெண்ணை பார்த்தாலும் உன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நினப்பு உனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதில் ஒரு உறுதி இருக்குது. நாம் தடுமாறவே மாட்டோம். எப்படிப்பட்ட பெண்கள் என்ன தான் நமக்கு சுற்றி வந்தாலும் சரி, நம்ம உறுதியாக இருப்போம் அப்படிங்கிற அந்த நினப்பு உங்களுக்கு இருக்கணும். அதுதான் உறுதிங்கிறது. நாம் எடுத்த முடிவில் உறுதியாக நிற்கணும். அந்த சந்தர்ப்பம் அமையும் போது அந்த சந்தர்ப்பத்தில் உறுதியாக இருக்கணும். உறுதிமொழிகள் எடுக்கிறது ஈஸி, அதை கடைபிடிப்பது அந்த நினப்பு. நம்ம உறுதிமொழிங்கிறது நம்ம நினப்போடு இருக்கணும். எப்போ இருக்கணும்? நமக்கு பார்வையில் இருக்கணும். பார்வையில் உறுதி, வாழ்க்கையில் உறுதி. உறுதிமொழியோடு வாழ வேண்டும், உறுதியோடு வாழ வேண்டும். நாம் எடுத்த உறுதிமொழியை உறுதியாக கடைபிடிப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும்.